சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே மறக்க மாட்டான்னு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இந்த வண்டி. 15 வருஷம், 1,00,000க்கு மேல கிலோமீட்டர்ஸ், இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த வண்டியோட. ஹாய், என் பேரு பனீந்திரா ரெட்டி. நான் ஒரு பிரசன்டேஷன் டிசைனர். இது என் பல்சர் 220. நாங்க ரெண்டு பேரும் நிறைய ஊர் சுத்தி இருக்கோம். சென்னை சம்மர்ஸ் பார்த்துருக்கோம், மும்பைல மழை பார்த்துருக்கோம், லிட்ரலா சேர்ந்து வளர்ந்துருக்கோம். இப்போ இந்த வண்டியை நான் ரிஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கதை சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த அப்சஷன் எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கொஞ்ச நாள் முன்னாடி நார்மல் மும்பை டிராஃபிக்ல போயிட்டு இருந்தேன். ஸ்பீடோமீட்டர் பார்த்தா 99,998. ஸ்லோவா வண்டி பக்கத்துல எடுத்து போயிட்டு இருந்தேன். 99,999. வண்டி ஸ்டாப் பண்ணி போட்டோ எடுத்து ஸ்லோவா போக ஆரம்பிச்சேன். ஸ்பீடோமீட்டர் ஃபேட் ஆயிடுச்சு, வண்டி பழசாயிடுச்சு. ஆனா எங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியும், நாங்க ஆல்ரெடி 1 லேக் கிராஸ் பண்ணிட்டோம். அந்த டைம்ல எனக்கு எதுவுமே தோணல, அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். 15 வருஷம், என்னோட காலேஜ் டேஸ், ஃபர்ஸ்ட் ஜாப், என்னோட லைஃப்ல எல்லா இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லையும் எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லையும் இந்த வண்டி இருக்கு. ஸோ இந்த வண்டி வச்சு வேற எதுவும் பண்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கதை சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. வண்டியில போயிட்டே பேசலாமா? இன்றைக்கி நம்ம பலாவாலேருந்து மாச்சேரான் போயிட்டு மாச்சேரான்லேருந்து கரிஜாத்துலேருந்து ரிட்டர்ன். லைட்டாக வார்ம் அப் பண்ணிடுவோம் வண்டியை. இதனால மலையில் தான் நின்றுருக்கு. எஸ், so let's go. பீக் மான்சூனாக இருக்குது, செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு, ரெட் அலர்ட் வேறு இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. இது பலாவா பக்கத்தில் ஒரு ரிவர், பேர் மறந்துட்டேன். பட் இந்த மாதிரி மான்சூன் சீசனில் பீக் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த கதை 2004 ஆரம்பிச்சது. சார், நான் 6th படிச்சுட்டு இருந்தேன். நான் ஆந்திரா. 2004 வந்து ஆந்திராவில் தான் இருந்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். 11th 12th இன்ஜினியரிங் வந்து நான் கோயம்புத்தூர் வந்தேன். நான் 6th படிச்சுட்டு இருக்கும்போது ஹாலிடேஸோ ஏதோ ஹாலிடேஸ் எல்லாம் ஊருக்கு போனோம். ஊருக்கு போயிட்டு நிற்கணும், வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அந்த கதை பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கதை பேசிகிட்டு இருக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அவங்க அண்ணா ஒரு பல்சர் வச்சுருந்தார். அந்த பல்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஏதோ ஓஜி பல்சர், ரவுண்ட் ஹெட் லேம்ப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பல்சர் பற்றி கதையாக சொல்லிட்டு இருக்கான். நமக்கு அந்த டைமில் வண்டி என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா வண்டியில் போவேன், அவ்வளோதான். ஸோ அவன் வந்து அந்த 150cc பல்சரு அது என்ன சொன்னால், அப்படியே அந்த பல்சருன்ற வேர்டு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. 2009, 10, 11th ஸ்டாண்டர்ட் சம்மர் ஹாலிடேஸில் நான் கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு வந்தேன். திருப்பி எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு பல்சர் 220 வந்து நின்றுட்டு இருந்தது. ரெட் கலர், பிளாக் இன்ஜின். யாரோ தெரிஞ்சவங்களுக்கு அவங்க வந்து எங்கள் பாட்டி வீட்டில் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டேரிங்கு, டிஸ்க் பிரேக்ஸு, பெரிய பெரிய டயரு. 11th ஸ்டாண்டர்ட்னு ஆக்சுவலாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் எல்லாம் 100cc வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். இந்த வண்டி பார்த்து நல்லா இருக்கே வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருந்துச்சு. அப்படியே நான் திருப்பி எங்கள் ஊருக்கு போயிட்டு பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் ஏதோ ஃப்ரெண்ட் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வண்டியில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வண்டியில் போகிறேன், அவங்க கேட்க முடியுமான்னு கேட்டதும் எங்கள் அப்பா வந்து கேட்டுட்டு சரி அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. எனக்கு லிட்டரலாக இது அதில் வந்து இந்த ஸ்கில் ஃபீச்சருக்கு யூஸ் பண்ணானுங்கன்னா கூட தெரியாது. நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்தோமா போனோமா அப்படின்ற மாதிரி போயிட்டு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட ஊர் வந்து ஏலேஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நான் போகணும். இல்லை கூகுள் மேப்ஸில் எதுவும் இல்லை. எங்கிட்ட வந்து ஒரு நோக்கியா 7210 ஒன்று இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து வழி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி போ இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு. பைபாஸ் வரும், அந்த பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும், திருப்பி ஒரு ரைட் எடுத்து ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. சரி நம்ம வந்து ஓகே ரைட்டு இதான் அடையாளம் வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யார்கிட்ட அந்த கடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பொட்டி கடையில எல்லாம் கேட்டுட்டு வழி கேட்டுட்டு போகிறது. ஃப்ரெண்டு அப்படியே அந்த ஊரில் சுற்றிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் இன்னொரு ஊர் காக்கிநாடான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு போயிட்டு, ஏன்னா நான் அங்கே தான் ஹாஸ்டலில் படித்தேன், அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு வந்தேன். ஸோ அந்த ரவுண்ட் ட்ரிப் வந்து ஒரு அபவுட் 130 கிலோமீட்டர்ஸ். அந்த ரூட் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு பைபாஸில் போகணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ரூட் ஒன்று வரும், ஃபாரஸ்ட் ரூட்டில் போகணும். எனக்கு தெரியாமல் நான் வந்து திடீர்னு பார்க்குறேன் வண்டி 100ல் இருக்குது. அது ஒரு ஃபீலிங். லைசன்ஸும் இல்லை, ஹெல்மெட்டும் போடல. அதெல்லாம் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அந்த டைமில் அப்படியே தெரியாமல் பண்ணது. அதை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு திருப்பி கோயம்புத்தூர் வந்துட்டேன். அடுத்த இது வந்து காலேஜ்.
கொஞ்ச நேரம் ரைடு என்ஜாய் பண்ணுங்க. செம்ம மழை பெய்யுது பிச்சுடு. ரெட் அலர்ட் இருக்கு. ரோடு எல்லாம் ஃப்ளட் ஆயிருக்கு. காரு முன்னாடி போனா வண்டி அப்படியே தூக்கலா போயிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னைக்கு ரைடு அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஃபன் ரைடு. எல்லாம் கரெக்டாக ரெக்கார்டு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மைக்கெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அட் அ டைமில் 3 லாங்குவேஜில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று தமிழ், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ். மழை வேறு பிச்சுட்டு போயிடுது. எவரும் பறந்து போயிட்டு இருக்கான் ஜாலியாக. கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன்ப்பா. முழுகிட்டு போகலன்னாலும் எங்கே குழி இருக்குன்னு தெரியல. ஐயோ, ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கே, ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கே. ரோடு அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது பெட்டர். என்ன வேணால் நடக்கும். நீங்கள் போகணும்னு முடிவெடுத்து போகிறேன். பேசாமல் ஆக்சுவலாக பிளான் வந்து மால்பிக்காட்டு போகணும். நம்ம ஆரோ கலரில் மாத்திரான்னு ஒன்றுமே இருக்காதுன்னு வந்துட்டேன். இங்கே என்னடான்னு பார்த்தா ஃப்ளட்டாக இருக்குது. ஜஸ்ட் இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே இவ்வளோ ஃப்ளட்டு. வண்டியில் செயின் சரியில்லை, இன்ஜின் ஆயில் மாற்றலை. ரைட்டு, நாளைக்கு சர்வீஸ் விடணும். அதுக்கு இன்னைக்கு இந்த சேட்டை பண்ணிகிட்ருக்கேன். பக்கம் முன்னாடி ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. சொல்லிட்டே இருந்தானுங்க ரெட் அலர்ட்டுன்னு. நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக 1.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு, டிராஃபிக் இல்லைன்னா. இப்போ பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா கண்ணாடி வேறு திறந்து வச்சுருக்கேன். பூந்து பூந்து போக முடியாது. சைடில் போகலான்னா எங்கே குடி இருக்குன்னு தெரியாது. ஃப்ளட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ளட்டு தான். லடாக் ரைடு போகலான்னு பார்த்தா லடாக் ரைடு ஃபுல்லாக இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனே. இன்னொரு விட பெரிய ப்ராப்ளம் இருக்குது. புலி. ஸோ இதுதான் மாத்தேரான். சுற்றி பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வீடியோவில் அங்கங்கே காமிப்பேன். இது வந்து 1850 வந்து பிரிட்டிஷர்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ஹில் ஸ்டேஷன் டியூரிங் த கொலோனியல் எரா. இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் மீட்டர் கேஜ் ட்ராக்கு. இந்த மலையெல்லாம் வாட்டர் ஃபால் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து 1907 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேரல்லேருந்து மாத்திரான் வரைக்கும் 3 hours ஆகும் மேலே வர்றதுக்கு. நேரல் வரைக்கும் எப்படி வரலாம்னா, நவி மும்பைலேருந்து லோக்கல் ட்ரெயின் எடுத்து நேரல் வரைக்கும் வந்து நேரல்லேருந்து இது வரலாம். இல்லாட்டி இங்கே நமக்கு வந்து டாக்ஸிஸ் இருக்கும். அந்த டாக்ஸி வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. 100, 150. பட் கிரேவியாக ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுலேயும் வரலாம், இல்லை இந்த ட்ரெயின்லேயும் வரலாம். நம்ம ரோட்டில் போகும்போது இந்த ட்ராக் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி கூட போவோம். ஸோ சுற்றி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மழை பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஸோ ரெட் அலர்ட்டு, அதனால நல்லா கிரேவியாக இருக்குது இங்கே வெதரு. ஸோ இதுதான் வந்து பார்க்கிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுத்து நடந்து போகணும். இன்றைக்கி நான் போகல. ஸோ காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் R15 வாங்கிட்டு இருந்தாங்க.
ஒரு எங்கள் குரூப்பில் ஒரு 3 R15 இருக்கும். எனக்கு அப்போ R15 வந்து பட்ஜெட் 1,30,000 என்னமோ வந்துருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு மனசில் வந்து இந்த ரெட் கலர் 220 அப்படின்ற மாதிரி இருந்தது. R15 எஃப்சி வந்து யமஹாவோட கம்பேக் டைம் அது. நம்ம பல்சரே வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சும்மா ஜாலியாக கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா பஜாஜ் ஷோரூமுக்கு போயிட்டு ப்ரைஸ் எவ்வளோ இது எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் என்னாச்சு, நியூஸில் வந்து ஒரு இது பார்த்தேன். பஜாஜ் வந்து பல்சர் வேரியன்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, புது பல்சர் வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. கோல்டன் இன்ஜினு ப்ளஸ் ஸ்டிக்கரிங் எல்லாம் மாற்றிட்டாங்க. எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கல அப்போது. ப்ளஸ் இந்த பல்சர் வந்து 21 ஹெச்பின்னு நினைக்கிறேன். கோல்டன் இன்ஜினில் 19 பாயிண்ட் சம்திங்கோ 20 ஹெச்பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஹெச்பி கம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. நம்ம வந்து சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னா அதே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். நமக்கு வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்று இது நடக்குமேன்ற மாதிரி ஓகே விட்டுட்டு கிவ் அப் பண்ணிட்டேன். நம்ம காலேஜ்லேருந்து பசங்களை வந்து ட்ராப் பண்ணோம் பஸ் ஸ்டாப்புக்கு, ஹாஸ்டல் பசங்க. நான் ஆல்ரெடி டிவிஎஸ் ஸ்டார் ஸ்போர்ட் வண்டி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ ஸ்டார் சிட்டி, ஓல்டு ஸ்டார் சிட்டி அது வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ பசங்களை வந்து ட்ரிப்பிள்ஸ் ஏற்றிட்டு ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பஸ் ஸ்டாப் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ போகிற வரைக்கும் ட்ராப் பண்ணணும். மெயின் ரோட்டில் போனால் போலீஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் வண்டி எடுத்து போயிட்டு இருந்தோம். ஒரு பஜாஜ் ஷோரூம், பஜாஜ் சர்வீஸ் சென்டர், ஷோரூம் கிடையாது. அதனால தான் அது எனக்கு தெரியாது அங்கே இருக்குதுன்னா ஷோரூம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது அது பார்த்தா சர்வீஸ் சென்டரு. போகிறப்போ அந்த கிளாஸில் வந்து இந்த வண்டி தெரியுது எனக்கு. பிளாக் கலர் இன்ஜினு, புது வண்டி மாதிரி தான் இருக்குது, நிப்பாட்டியிருக்காங்க. பட் எனக்கு சர்வீஸ் சென்டர்னால புதுசாக இல்லையா என்னன்னு தெரியாது. அவங்க ட்ராப் பண்ணிட்டு வண்டி திருப்பி ஷோரூமுக்கு அங்கே சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட அவன் புது வண்டி தான் சேலுக்கு தான் வச்சுருக்கான். இதுக்கு வச்சுருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது. வண்டி ஒரு புது வண்டி எங்கேயுமே இல்லை கோயம்புத்தூரில். கடைசி வண்டி வந்து அங்கே இருக்குது. சரி, அந்த மேனேஜர்கிட்ட பேசி நாளைக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், இன்றைக்கி நைட்டு மட்டும் அட்வான்ஸ் இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள், யார் வந்தாலும் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அடுத்த நாள் அன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு அடுத்த நாள் அட்வான்ஸ் நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்த காசை அப்படி இப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கேன், வீட்டில் வந்து 2 நாள் சாப்பிடாம ட்ராமா பண்ணி அது இது பண்ணி வீட்டில் வந்து 3rd இயர் 2nd இயரில் வாங்கிக்கோ, ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குல்ல அப்படின்னு. இல்லை இந்த வண்டி தான் வேணும், இல்லை செகண்ட்ஸாக வாங்குவேன்னு சொல்லி எப்படியோ வாங்கி காசு அனுப்பிச்சிட்டாங்க. வண்டி வாங்கிட்டேன். நமக்கு வந்து நல்ல நாள் இருக்கும் இல்லையா. 2 வீக்ஸ் வந்து வண்டி ஓட்டல. வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்து என் வீட்டில் நிப்பாட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நல்ல நாள்னு நான் ஓட்டல. ப்ளஸ் என்னாச்சுன்னா என் வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 2 சீரீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 5 சீரீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months 2 months வந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. ரிஸ்க் ஃபார்ம் சைன் பண்ணி அப்போ அந்த டைமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரிஸ்க் ஃபார்ம் சைன் பண்ணி இன்சூரன்ஸ் இது இல்லாதனால என் ரிஸ்கில் வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் 23rd September 2011 வண்டி நல்ல நாள். வண்டி ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு சவுண்டு, அப்புறம் அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டுனது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போ மறக்க மாட்டோன்னா அந்த மாதிரி. காலேஜ் லைஃபே வேறு மாதிரி. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம்னா கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல்லேருந்து கோயம்புத்தூர் மறுபடியும் திருப்பி ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர். அது ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். மசனகுடி போயிருந்தோம் பசங்க எல்லாம் சேர்ந்து. ஊட்டி போயிட்டு ஊட்டிலேருந்து இறங்கணும். அந்த ஹார்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு கிரேசி ரூட்டு. யூஸ்வலாக வண்டி விட மாட்டாங்க. அப்போது அன்றைக்கின்னு சொல்லி விட்டாங்க. எங்கள் லக்கு அந்த ரூட்டில் வண்டியில் போயிட்டு மன்சூர்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே. அப்புறம் கொடிவேரி டேமுக்கு போகிறப்ப தான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும். பசங்க எல்லாம் போகிறோம். சரி டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம் வண்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து வண்டி பாட்டுக்கு முறுக்குனா வண்டி 130 போயிட்டுருக்கு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த தூரத்தில் வந்து எனக்கு தெரியுது லைக் ஒரு வண்டி ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குது ரோட்டில். நான் பிரேக்கை பிடிச்சிட்டேன், 2 பிரேக்கும் நல்லா பிடிச்சிட்டேன். எனக்கு நிற்கிற மாதிரி இருக்கா, நான் வண்டி போகிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னென்னு புரியல. பின்னாடி டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா வண்டி வந்து ஸ்கிட் ஆகிட்டு இருக்கு. பேசிக்கலாக நிற்கலை வண்டி. அந்த பிளாக் கலர் டயர் மார்க் வந்து ரோட்டில் தெரியுது. முன்னாடி ஆட்டோ இருக்குது. சரி அது வந்து சிங்கிள் லேன் ரோடு. நான் ரைட் எடுத்துடலான்னு பார்த்தா சடனாக ரைட்டில் பெரிய பஸ் வருது. லெஃப்ட் எடுக்கலான்னு பார்த்தா லெஃப்டில் வந்து ரோடு முடிஞ்சு ஜஸ்ட் அந்த மண் மாதிரி தான் இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லை. ஆட்டோ கிட்ட வந்துட்டு 30-40 இருக்கும் ஸ்பீடு. அப்படியே டக்குன்னு லெஃப்ட் எடுத்து மண்ணில் விட்டுட்டேன் வண்டி. நிப்பாட்டிட்டு எப்படியோ எதுவும் பண்ணாமல் அப்படியே வண்டி நின்றுச்சு. என் ஃப்ரெண்டு நின்று கத்துறான் 130 போகிறோம். அவனுக்கு வந்து எனக்கு தான் தெரியுது எனக்கு பிரேக் பிடிக்கல, வண்டி நிற்கலைன்னு அவனுக்கு தெரியாது. அவன் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கான், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு ஆட்டோ நிற்கிது, எனக்கு அது கூட தெரியுதான்னு அவனுக்கு தெரியல. அவன் வந்து எந்திரிச்சு 2 பேரும் குதிக்கிறோம். 130 வண்டி போச்சு. எனக்கு மட்டும் உள்ள பக்கு இருந்துச்சு, வண்டி நின்றுச்சுதான் சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் சிங்கிள் லேனில் வந்து நம்ம எப்பவுமே அந்த அளவுக்கு ஸ்பீட் ஓட்டக்கூடாது. ஹைவேல கூட அட்லீஸ்ட்
நமக்கு நம்ம லேனில் நம்ம மட்டும்தான் இருப்போம்னு தெரியும். சிங்கிள் லேனில் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே பிரேக் டவுன் ஆனால் இந்த சைடு போக முடியல. சடனாக ஒரு பஸ் வந்துச்சு. அந்த ரோடே காலியாக இருக்குது. சடனாக ஒரு பஸ் வருது. அப்படி எஸ்கேப் ஆக முடியல, இப்படி எஸ்கேப் ஆக முடியாமல் ஆயிடுச்சு. ஃபன்னாக இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து கோத்தகிரி. ஸோ கோத்தகிரி வந்து இஷ்டத்துக்கு போவோம். சும்மா கோத்தகிரி போவோம். போயிட்டு ஜாலியாக இருக்கும் அதுவும். ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஏதாவது சாப்பிட்லான்னா ஃபோன் எடுக்கணும். ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்கிறப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன் சென்னைக்கு. நான் வந்து கிண்டி ஈக்காடு தாங்கலில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். ஈக்காடு தாங்கலில் இங்கே உட்காந்து சாப்பிட்லாமா? நூடுல்ஸ் இருக்கும். நூடுல்ஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கண்டினியூ. செட்டப் எடுத்தாச்சு. ஆக்ஷன் கேம் பேட்டரி மாற்றணும். மேகி ஃபார் த டே அண்ட் மை பைக். ஃபுல்லாக பனி வந்துடுச்சு. பனி மட்டும் ஆயிடுச்சு. ஒரு விசிபிலிட்டி 0. ஈக்காடு தாங்கல்ல இருந்தான்னு சொன்னால, ஈக்காடு தாங்கல்லேருந்து காட்டுப்பள்ளி அந்த இடத்துக்கு போகணும். எனக்கு வந்து ஒரு ஷிப் பில்டிங்கில் வந்து இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. ஸோ வரும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா, வண்டியெல்லாம் நாங்கள் ஒரு பஸ்ஸில் வந்தோம். பெரிய பஸ், ரொம்ப பெரிய பஸ்ஸு. ஸோ அதில் வந்து கீழே நிப்பாட்டிட்டாங்க 2 வண்டி. ஸோ அந்தளவுக்கு அந்த பஸ்ஸில் வந்து கார்கோ ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அது வந்து 2 வண்டி எடுத்து சென்னை வந்துட்டோம். டெய்லி கிட்டத்தட்ட ஈக்காடு தாங்கல்லேருந்து காட்டுப்பள்ளி போயிட்டு 50 கிலோமீட்டர் என்னமோ. ஸோ ரவுண்ட் ட்ரிப் எனக்கு 120 கிலோமீட்டர் டெய்லி. ஒரு நாளைக்கு 120 கிலோமீட்டர் இந்த மாதிரி 1.5 மாதம் போயிருந்தேன். அதுவும் அந்த காட்டுப்பள்ளி ரோடெல்லாம் வந்து கண்டெய்னர் போகிற இது ரொம்ப வெயில் டைமில் வேறு போயிருந்தேன். அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்னன்னா 1.5 மாதத்துக்கு டெய்லி 120 கிலோமீட்டர். அது வண்டி வந்து அப்படியே ஒரு ரொம்ப க்ளோஸ் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு திருப்பி கோயம்புத்தூர் வந்தேன் ஃபைனல் இயர் காலேஜ் பண்ணுறதுக்கு. வரும்போது வண்டி ஓட்டிட்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ஒரு லாங் ட்ரைவ்னு சொல்லிக்கலாமே. 550 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? 550 கிலோமீட்டர்ஸ். Oh man, what a route, what a view. I came through a small off-road, off the main road, not off-road actually, but off the main road, but this is a good view. ஸோ சும்மா முன்னாடி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் சென்னை வந்துட்டேன். ஸோ 2015 to 20 சென்னையில் இருந்தேன். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், தடா ஃபால்ஸு இதெல்லாம் போயிருந்தேன். உள்ளே ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்குமான்னு தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். வண்டி இதுக்கு மேலே ஏற்றலாமான்னு தெரியல. அந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்ததும் 2020 வந்து லாக்டவுன் டைமில் வண்டி வந்து சென்னையில் விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக WD அடிச்சுட்டு கவர் பண்ணிட்டு நான் எங்கள் ஊருக்கு ஆந்திரா போயிட்டேன். ஆந்திராவிலேருந்து வண்டி வந்து இங்கே இருக்குது. ஒரு 6 months கழித்து திருப்பி லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்தேன். சென்னை வந்து வண்டி பார்த்ததும் ஒரு புது லிட்டரலாக ஒரு புது வண்டி பார்த்த ஃபீலிங்கு. அந்த டைம்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் பழைய வண்டி ஆகிடுச்சு இல்லையா, வயரிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியாது. ஸோ இந்த மீட்டர்லாம் போயிடுச்சு. வண்டி எடுத்து அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டிருந்தேன். ஊரில் பெருசாக ஓட்டினதில்லை, இது கோவிட் லாக்டவுன் டைம் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நான் 2022-23 வந்து மும்பை வந்துட்டேன். மால்சேஜ் காட்டன் இருக்கும், மாத்தேரான் இதெல்லாம் முன்னாடி சுற்றி இருந்தேன். பட் வந்து அந்த டைமில் லாக் எதுவும் போடல. சரி, இப்போ வந்து வண்டி 15 வருஷம் ஆகிடுச்சு. எஃப்சி பண்ணணும்னா கோயம்புத்தூர் எடுத்து வரணும் பேசிக்காக. சரி, இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் மீட்ரு அதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து சரி ஒரு vlog மாதிரி போடலாம். வண்டி எப்படி வாங்கினேன், எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். ஸோ கோயம்புத்தூர் மேக்ஸிமம் இல்லை, நம்ம மோஸ்ட்லி லைக் ரைடு தான் பண்ணலான்னு இருக்கேன். மும்பை டு கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு வீடியோ வரும். ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட கதை. ஆல்மோஸ்ட் 1 lakh ஓடி இருக்குது. மீட்டர் 1 lakh இல்லை, 1,10,000-12,000 ஓடி இருக்கும். மீட்டர் வந்து 99,999 ஸ்டக் ஆகிடுச்சு. அது ஒரு கதை. ஸோ இந்த கதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.
ஸோ அந்த லேக் இருக்குல்ல, அந்த மலைக்கு அந்த சைடு நேரல் இருக்கும். கார்பெட் லேக் போனோன்னா அங்கேருந்து அந்த மலை ஏறி இந்த லேக்கை கிராஸ் பண்ணி பெஸ்ட்டாக லேக் கிராஸ் பண்ணுவோம், சுற்றி போயிடும். போயிட்டு இந்த மலை ஏறி இந்த சைடு இருக்கும் கார்பெட் பிளாட்டியூ. அதனால் கொஞ்சம் மழை குறைஞ்சது இதுவும் தெரியலன்னு நினைச்சேன். நான் வரும்போது டிராஃபிக் இல்லை, இப்போ லைட்டாக டிராஃபிக் இருக்குது. ஒன்றும் சீக்கிரம் வரல, என்னன்னு தெரியலையே. ஓ 4:13 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ தேர் ஆர் 3 waterfalls, 1, 2, 3. There is many number of small waterfalls. This looks like a step waterfall. It's good. ஸோ இப்போது நம்ம கர்ஜத் போக போகிறோம். அங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓ ரயில்வே கிராசிங் இருக்குது. ரெயின் கோட்டை போட்டதால ரொம்ப விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. 110 போயிட்டு இருந்தா எனக்கு வண்டி ஆடுது, அதனால் பொறுமையாகவே போவோம். அந்த ரோடு செம்மையாக இருக்குது. This is why you may get to 20. It is just fun, fun, fun. இந்த வண்டியில் எனக்கு பேசிக் அவ்வளோக்கா கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங் அந்த அளவுக்கு இருக்காது. தம்பி டயரும் வந்து அவ்வளோ வெட் கிரிப் இருக்கிற மாதிரியே தெரியாது. இது வந்து ஸ்டாக் டயரு, எம்ஆர்எஃபோடது ஜாப்பர்னு நினைக்கிறேன். ரேடியல் கூட கிடையாது, ஜாப்பர், எம்ஆர்எஃப் ஜாப்பரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இன்ஸ்பைரிங்காக வந்து தெரியாது. ஸோ ஐ திங்க் பேசிக்காக இதுதான் கர்ஜத். நம்ம வந்து கார்பெட் பிளாட்டியூ ட்ரெக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே போகணுன்னா இந்த ரூட்டில் போகணும். இங்கே தெரியுது இல்லையா, கர்ஜத் ஸ்டேஷன் வந்து லெஃப்டில் இருக்கும். லெஃப்டில் வந்து ஆக்சுவலாக நான் வந்திருக்கேன் கர்ஜத். எஸ். ஸோ அந்த அந்த கட் ஒன்று தெரிஞ்சது இல்லையா, அந்த கட்லேருந்து உள்ளே போனால் நம்ம வந்து ஒன் ஆஃப் தி ட்ரெக் ரூட்ஸ் அது. ஆக்சுவலாக 2 வாட்டி பண்ணியிருக்கேன் கார்பெட் பிளாட்டியூ ட்ரெக்கு. ஸோ நம்ம கர்ஜத் கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ தான். ஸோ நான் இப்போ வந்து யூட்டர்ன் போட்டுடலான் இருக்கேன். சரி, லெட்ஸ் கோ ஹோம். That's a 15-year-old 220 Rumble. சும்மா ஆஃபர் பண்ணலான்னு வந்துட்டேன் உள்ள ஜாலியாக. ஆளும் இருக்காங்க ஆல்ரெடி. நம்ம ஒரு ரவுண்டு சுற்றிட்டு
ஃபுல்லாக மலை, கொஞ்சம் அந்த மிஸ்ட் இல்லைன்னா வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். அது 2 வாட்டர் ஃபால்ஸ். மூவ் ஆன். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, நான் 3 லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருக்கேன். இது எப்படி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன்னு தெரில. அது இல்லாமல் என்னோடய ஆடியோ வந்து ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபோனை வெளியே எடுத்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டிங்கும் 2 hours வந்து ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதை எடுத்து 3 லாங்குவேஜை நான் வீடியோவுக்கு சிங்க் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் குட் ஸ்பாட். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நான் இன்ட்ரோ வீடியோ இங்கே இல்லை, முன்னாடி இன்னொரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்போவுமே நின்றுட்டு நம்ம ஸ்லோமோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன். முன்னாடி ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். ஆக்சுவலாக 6 வாட்டர் ஃபால் தெரியுது இங்கேருந்து. 1 2 3 4 5 6. நான் முன்னாடி இங்கே தான் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இடமே மொத்தம் குப்பையாக போட்டானுங்க. எனிவே நல்ல வேலை நம்ம மேலே எடுத்துட்டோம். நமக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும். இங்கே ஒரு ஆந்திராக்காரங்க இருப்பாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். ஆந்திராவில் தெலுங்கானாக்காரங்க. அவங்க வந்து செம்மையாக பண்ணுவாங்க சிக்கன் பிரியாணி. 2 வாரமாக 3 வாரமாக அவங்க இல்லை. அதனால நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடாமல் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி போய் சாப்பிட்ணும், இல்லைனா நாளைக்கு போய் சாப்பிட்ணும். ஸோ நமக்கு மும்பையில் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி ஆர்டர் பண்ணால் பச்சை கலரில் வரும். சாப்பிடவே முடியாது, வாயிலே வைக்க முடியாது. ஹைதராபாத்தில் இன்றைக்கி பச்சை கலரில் கொடுக்குறதான்னு எனக்கு தெரியாது. பட்டு ப்ராப்பராக நம்ம கொஞ்சம் ஆந்திரா சவுத் இந்தியன் ஸ்டைலில் பிரியாணி வேணும்னா அம்மூஸ் ஃபார்ம் ஃபுட்டு இருக்கும். பலாவா பெஸ்ட்டு பிரியாணி. இந்த மாதிரி எட்ஜ் இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாதி ரோடு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த சைடில் இந்த சைடு வர்றப்போ பின்னாடி டயருக்கு ட்ராக்ஷன் கிடைக்காது. மேலே ஏறுறப்போ அது ஒரு ரவுண்ட் சுற்றி அப்படியே இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டுரும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 220 கண்ணாடி ஃபோல்ட் பண்ணிவிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம டிராஃபிக் வந்து அப்படி தான் போவோம். இன்னைக்கு கொஞ்சம் லாங் போடுறதுனால கண்ணாடி திறந்து வச்சுருக்கேன். Oh no, the road is bad. The road is bad. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கிற மாதிரி சொசைட்டி வெளியே. ஸோ இந்த vlog இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் vlogல வண்டி சர்வீஸ் இப்படி பண்ணியிருக்கேன், வண்டியோட ரிவ்யூ எல்லாம் பார்க்கலாம்.